அது போய் 1 மணி நேரம் ஆச்சு. எங்காச்சு பாருங்க, நீலகிரி எக்ஸ்பிரஸ் அங்க ரயில் போச்சா? அது போய் 3/4 மணி நேரம் ஆச்சா? 3/4 மணி நேரம். இங்க பெங்களூர் போகணும், எங்காங்க அங்க ரயில் போச்சா? அது போய் 1/2 மணி நேரம் ஆச்சியா? நீ எங்கேயா போகணும்? நீ எங்கேயா போகணும்? நான் வழியில் இல்லையா, இந்த தண்டவாளத்தை தாண்டி அந்தாண்டு போகணும். கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு
17 ஆயிடுச்சு. படங்கிருக்கும் முல்லை குறித்து Thank you. Hello. Okay. Tamil, 1 minute. Tamil, 1 minute. Who's saying 1 minute? I am Alagar sir. Okay, 1 minute. அதாவது இப்போ பேசினவர் யாருன்னு தெரியாது, ஃபாரினர் நினைச்சிட்டு இருப்பீங்க. உண்மையிலே ஃபாரினர் தான். என் கிளாஸ்மேட் டாக்டர் தமிழ்வேல், அவர் கிரேட் சர்ஜன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களெல்லாம் வந்து ஒரு நன்றி சொல்லி பாராட்டணும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ யூகேலேருந்து வந்திருக்காருங்கும் போது உண்மையிலே யூகேலேருந்து வந்திருக்காரு, அதனால நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனதர் மேன் வந்து இவர் டாக்டர் கோவிந்தராஜுலு. இவர் வந்து கிரேட் சிங்கர். I've been there in UK கிரேட் சிங்கர் அவரு. I've been there in UK for 28 years. So I really enjoyed this program basically. And I think your team is excellent, very good. And you danced very well. Okay? Thank you. TMC உறுப்பினர்களே, இதெல்லாம் பாடல இல்ல, இவ்வளவு நேரம் நம்ம ஒரு தனி உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு இல்ல. நிறைய மியூசிக் பார்ட்டி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும். பட் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, சுந்தர் அவர்கள் வந்து டிஎம்எஸ் மாதிரி பாடி அப்படியே உள்ளே உலா வந்து உள்ள வந்தார். அது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதுக்கு மேல ஜோதி மேடம் அவங்க வந்து ஒரு பார்ட்டின்னு வந்துட்டா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும், எப்படி அதை பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணீங்க. அதுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மொத்தத்தில் உங்க ட்ரூப் வந்து இது வரைக்கும் நாங்கள் என்கேஜ் பண்ண எல்லா மியூசிக் பார்ட்டி விட உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் 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 சூப்பர். ஏன்னா நீங்க ஆடினது பாத்தீங்கன்னா, முன்ன வந்து எங்க நண்பர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் பிராண்டட் பீப்புள், அவங்க ஒரே மாதிரி ஆக்ஷன் ஆடுவாங்க, குத்துப்பாட்டெல்லாம் ஆடுவாங்க, அது வழக்கம். ஆனா இந்த தடவை நிறைய லேடிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நிறைய குழந்தைங்க. உங்களுக்கு எதுக்கு ஒரு பையன் ஆடிட்டு இருந்தான், ஸ்லோ மோஷனுக்கு ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் மோஷனுக்கு ஃபாஸ்ட் மோஷன். நீங்க தொப்பி எடுத்து வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் முதல்லயே. அதுக்கும் கூட ஒன்றும் தடை சொல்லாம அந்த பையன் எல்லாருக்கும் நன்றி கூறுகிறோம். எங்க மீட் எவ்ரி டைம் ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். அதுல வந்து என்னன்னா, இந்த ஒரு ஸ்டேஜில் தான் அப்படியே பாடிட்டு போவாங்க. நம்ம சகோதரர்கள்லாம் அங்கே டான்ஸ் ஆடுறது எப்பவுமே உண்டு. பட்டு வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்க யாரும் ரொம்ப கீழே வர்றது அதெல்லாம் வந்து வர்றதில்லை. நம்ம இது வந்து எப்போவுமே உண்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு பண்ணுறது. இதை விட இவரே சொன்னார், பட் மேடம் வந்து ஆடுவாங்க, கீழே எல்லாம் வருவாங்க, நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். அதை ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இப்போது அந்த காலத்தில் பி சுசலா, ஜானகி அவங்கெல்லாம் பாடுறது அப்படியே பாடுவாங்க, சிலை மாதிரி நின்று பாடுவாங்க. பல பாவங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் பாட்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இப்போ வந்து சூப்பர் சிங்கர் அதெல்லாம் பார்த்தா சின்னதுலேருந்து சும்மா நின்றுட்டு பாடுறதில்ல, எல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் மூவ்மெண்ட்ஸு அப்படி தான் பாடுறாங்க. ஸோ இந்த ட்ரெண்டு மாறி போயிடுச்சு. அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கும் நீங்கள் நல்ல ப்ரோக்ராம் கொடுத்தீங்க. அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களும் நல்லா ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு டைம் இல்லை, எல்லாரும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. இல்லைன்னு இன்னும் 1 hour வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக கொடுத்ததற்கு நீங்க எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி. சில கருத்துக்களை இந்த நிகழ்வுகளை பற்றி மட்டுமல்லாமல்
2000 ஆண்டிலிருந்து இந்த நிகழ்ச்சி எப்படியெல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு யார் யார் இங்கே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் மிக சுருக்கமான நிலையில் உங்களிடையே எடுத்துச் சொல்லி, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இந்த கோல்டன் ஜூப்ளி நிகழ்ச்சியோடும் விழா சந்திப்பு மிக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உணர்ச்சியோடும் உவகையோடும் நடைபெற்று இறுதி நாள் கட்டத்தில் இங்கே நாம் இருக்கின்ற இந்த நிலையில் இந்த சந்திப்பின் சிறப்புகளை பற்றி நான் இங்கே சொல்லியாக வேண்டும். 100% நாம் இங்கே மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் சந்தேகம் இல்லை. வெளிப்பாடுதான் இந்த மகிழ்ச்சி என்றால் நிச்சயமாக அது சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையிலே எனது சிந்தனைகள் 2000 ஆண்டிற்கு முன்னால் 1996 சில நினைவுகளை இங்கே நான் பதிவு செய்தே ஆக வேண்டும். என் இனிய மகள் டாக்டர் சுகந்தி பிரபாகர் அவர்களின் திருமணத்திற்காக 96ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு அவர்களுக்கு அந்த திருமணத்தின் பொழுது தமிழ்நாடு முழுவதும் நண்பர்களை சந்தித்து பத்திரிகை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நானும் என் எல்லாரும் சுமார் 4 மாத காலம் ஒவ்வொரு தமிழகத்தின் ஒவ்வொரு சென்னையாக இருந்தாலும் சரி, அது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, நாகப்பட்டினமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திற்கும் நேராக சென்று நாங்கள் அந்த பத்திரிகையை கொடுத்த பொழுது எனக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி அது உங்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் உண்டப்பட்டதுதான் இந்த 2000 ஆண்டின் நமது 1965வது ஆண்டின் மாணவர்களின் சந்திப்பின் முதல் தொடக்கம். 2000 செல்போன் கிடையாது. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களிடம் பேச வேண்டும். இங்கே நான் கல்லூரியில் படிக்கும் போது நான் தான் ரொம்ப ஏழ்மையான மாணவன். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்க. 50 ஆண்டு காலத்தில் என்னுடைய நிலை இன்றைக்கு வேறு. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் மலேசியாவில் இருந்து சிங்கப்பூர் பிரிந்தது. 50 ஆண்டுகளில் இன்றைக்கு இதே சமயத்தில் சிங்கப்பூர் 50வது ஆண்டு விழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. பேசலாமா? ரொம்ப பேரு இங்க தூண்கள் உண்டு இந்த அரங்கத்துல. நிறைய பேரு மலை, அந்த மழை மறைவு பிரதேசம் மாதிரி இருக்கீங்க. அதனால ஒருவேளை பாக்குற நானுமே வீதியில வர்றாருதான். அதனால கொஞ்சம் உங்களை எனக்கு தெரியாது, வாய்ப்பு இருந்தா எங்க பார்வையில பட்டால் நல்லது. அல்பத்ராஸ் பொன்விழா சந்திப்பு மீண்டும் ஒருவரை ஒருவர் முகமுகமாக தரிசித்து பழைய நினைவுகளை கிளறி வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களை எண்ணி அகமகிழ்ந்து கொஞ்சம் இளமை துள்ளலோடு நடைபோடுகின்ற தஞ்சை மருத்துவக் கல்லூரி 1965 மருத்துவ மாணவர்களாகி இன்றைக்கு வாழ்வின் உயரங்களை கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களை அதுக்கே இப்போ தொலைவு போறதே இல்லை. கேமரா ஏரியா இவ்வளவுதான். கேமராவுடைய திவர் பார்க்கறது அதுக்குள்ளேயே 2 பேர் இருக்காங்க. கதாநாயகன் படம் அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அனுபவம் புதுமை அவைகள் கண்டேன் பாட்டு மாதிரி ரொம்ப சென்சுவலான பாட்டு இன்னைக்கு இருந்ததுன்னு வைக்கிறேன். இந்த பாட்டு நீங்க எப்ப வேணாலும் கேட்டு பாருங்க. கொஞ்சம் அதுல ஒரு சிருங்கார ரசம் இருக்கும். மியூசிக்ல, வார்த்தைகள்ல எல்லாத்துலயும் இருக்கும். கண்ணதாசன் அப்படியே விளையாடி இருப்பாரு.
ஆல்பென்ட்ராஸ் பொன்விழா சந்திப்பினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே, அவர்களின் குடும்பத்தை சார்ந்த பெரியவர்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியை ரொம்ப கலகலப்பாக ஆரம்பித்துக் கொடுத்து எனக்கு மேடையில் களத்தை செம்மையாக அமைப்பதற்காக எனக்கு முன்னால் பேசி எனக்கு பின்னாலும் பேச இருக்கிற அருமை நண்பர் திரு ராஜா, எல்லாருக்கும் பணிவான வணக்கம்.